பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 6 மற்றும் 7. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும், ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும், ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த பொன்னான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்துமை ஆராதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, புதிய அனுபவத்தோடு ஒரு புதிய நாளை ஆரம்பிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் யாரையும் நீர் கைவிடாதபடி அவர்கள் ஒவ்வொருவரோடும் முகமுகமாக பேசுகின்றீர். நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. பொல்லாப்பான நோய்களை குணப்படுத்தி அநேக பேருடைய வாழ்க்கையிலே ஒளியாய் கடந்து வந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நன்றி உணர்வோடு ஆயிரக்கணக்கான மக்கள் உம்மை தேடி வந்து என்னோடு இணைந்து இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உருக்கமாக உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இல்லை என்றால், நாங்கள் உம்மோடு இணைந்து இல்லை என்றால் இந்த உலகத்தில் எங்களால் வாழ்ந்திருக்க முடியாது சுவாமி. எப்பொழுதோ காற்று அடிக்க செய்யக்கூடிய புகையை போல நாங்கள் மாய்ந்து போயிருப்போம் சுவாமி. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது கிருபையினாலும் பலத்தினாலும் என்பதை உணர்கின்றோம் ஆண்டவரே. உம்மை பற்றி அறிந்த பிறகும் ஆண்டவரே, உமது வார்த்தைகளை கேட்ட பிறகும் உமது வார்த்தைகளை வாசித்த பிறகும் அனுதினமும் கல்வாரி பலியில் பங்கு கொண்டு உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நாங்கள் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறோம் அப்பா. பாவம் செய்து செய்து குறுகி போய் இருக்கிறோம் சுவாமி. பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாதபடி உடைந்து போய் இதோ உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் போதும் அப்பா. எங்களுடைய குற்ற பழிகளுக்கு ஏற்ப எங்களை தண்டித்து விடாதபடி, எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப நாங்கள் அழிந்து போய்விடாதபடி உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து இதோ கண்ணீரோடு நின்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது மனம் இறங்குவீராக. உமது மாசு மறுவற்ற இரத்தம், உமது கல்வாரி இரத்தம், உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எங்களை கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம். உமது கல்வாரி இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படும் பொழுதும் நாங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் கடந்து வந்துவிடுவோம் அப்பா. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும் என்கின்ற வார்த்தையின்படி இதோ விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக, மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக உமது அன்பு பிள்ளைகள் அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கிறார்களே, அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. அவர்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஒரு அற்புதம் நடந்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே அற்புதங்களை செய்து அற்புதமாய் அவர்களை வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்மை அறிந்து புரிந்து கொள்ள நீர் செய்தீரே. ஆனாலும் அவர்கள் வணங்கா களத்துள்ள பிள்ளைகளாக இருந்து பாவத்தில் வீழ்ந்த பொழுது தகப்பனே நீர் அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி அவர்களை மீண்டும் மீண்டுமாக ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி உமக்கு ஏற்ற மகனாக மகளாக நீர் மாற்றிக்கொண்டீரே சுவாமி. அதே போல் இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். சிதறடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல உம்மை நாடி வந்திருக்கின்றோம். காணாமல் போயிருந்தோம் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களை கண்டுபிடித்து இருக்கின்றீர். உமது கல்வாரி இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கும் பொழுது உமது இரண்டாவது வருகைக்கு நாங்கள் தயாராகி விடுவோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வாசிக்கின்றோம். திரு பாடல்கள் 24:3 ஆண்டவருடைய மலையில்
ஏற தகுதி உள்ளவர் யார், அவரது திருத்தலத்தில் இருக்கக்கூடியவர் யார் என்று. ஆம் தகப்பனே, தகுதியற்றவர்களாக இருக்கக்கூடிய எங்களை நீர் தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றீர். தொடர்ந்து நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கவும் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தன்னுடைய பாவங்களை உணர்கிறவர் மீட்பு அடைவார் என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே பிள்ளைகள் மீட்பு அடைந்து என் ஆண்டவரோடு இணைந்து இருப்பார்களாக. திரு பாடல்கள் 25:7 சொன்னதுபடி, என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும், உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும் என்கின்ற வார்த்தையின்படி உமது அன்பிற்கு ஏற்ப, உமது பேரன்பிற்கு ஏற்ப நீர் எங்களை நினைத்து எங்களை வழி நடத்திடும் அப்பா. இந்த நாளிலே அநேக பேர் முகமாக உம்மை தரிசித்துக் கொண்டு இருக்கிறார்கள், முகமாக உம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தவறாமல் அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவரை நான் பார்ப்பேன், என் ஆண்டவருடைய குரலை கேட்பேன், என் ஆண்டவரோடு நான் பேசுவேன் என்று சொல்லி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக. அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக. ஏதாவது ஒரு அற்புதத்திற்காக உம்மை தேடி வந்திருக்கலாம், என் ஆண்டவருடைய உதவி எனக்கு தேவை என்று சொல்லி உம்மை நாடி வந்திருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுடைய குரலை கேளும் அப்பா, அவர்களுக்கு பதில் கொடும் சுவாமி. நீரே தாயும் தகப்பனுமாக எங்களை உருவாக்கிய தெய்வமாக இருக்கின்றீர். உம்மை தவிர நாங்கள் வேறு யாரிடம் நம்பி போவோம் சுவாமி? மனிதர்களை நம்பி ஆண்டவரே, ஏமாந்த சூழ்நிலையில் உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மீது நம்பிக்கை வைத்து, மாமியார் மீது நம்பிக்கை வைத்து, மருமகள் மீது நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறோம் சுவாமி. இதோ உம்மை தேடி இந்த நேரத்தில் வந்திருக்கின்றோம் அப்பா. மடி பிச்சை கேட்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதியும், எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா. நீர் மட்டும் எங்களுக்கு போதும் சுவாமி. நீர் எங்களோடு கூட தங்கிவிட்டால் போதும் ஆண்டவரே. இதுவரை நாங்கள் உம்மை தேடாமல் இருந்திருக்கின்றோம், ஆனாலும் நீர் எங்களை மீண்டும் மீண்டும் வாழ வைத்து இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொரு நாட்டின் அமைதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தின் அமைதிக்காக ஜெபிக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய எவ்வளவு மக்கள் போராட்டத்தோடு இருக்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்தவர்களே அவர்களை சோதனைக்கு உள்ளாக்கி, கஷ்டப்படுத்தி, வேதனைப்படுத்தி அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய புறஜாதி புறையின மக்களை, புறமதத்து மக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களும் இந்த நாளிலே மன்னிக்கப்பட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக. மனமாற்றத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எவ்வளவோ மிஷனரிமார்களை அவர்கள் கொன்று குவித்து இருப்பதையும் உணர முடிகிறது சுவாமி. இந்த நாளிலே தகப்பனே, அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதித்திடுவீராக. இந்த நேரத்திலும் கூட போர் முனையினால் கஷ்டப்பட்டு இயற்கை சீற்றத்தினால் வேதனைக்குள் உள்ளாகி எல்லாவற்றையும் இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எனக்கு யாரும் இல்லையே, ஒரு அனாதையை போல் இருக்கிறேனே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய தங்கைகளையும் தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் வயது முதிர்ந்தவர்களையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவராக இருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். அவருடைய பலவீனங்களை அப்புறப்படுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, உண்மையுள்ள தகப்பனே, உண்மைக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை தாரும் அப்பா. எங்களோடு நீர் இருப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். என்னுடைய குடும்பத்தில் மரித்து போனவர்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னித்தாயே, உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசி நாங்கள் இந்த உலகத்தில் உமது மகனை போல வாழ்ந்திட ஒரு பாக்கியத்தை பெற்றுத்தாருங்கள் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.